வணக்கம் மாணவ செல்வங்களே. நாம் இன்றைக்கு திசைகள் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு திசைகள் பற்றி தெரியுமா? மொத்தம் எத்தனை திசைகள் இருக்குது? 4 திசைகள் இருக்குது. என்னதெல்லாம்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஆங்கிலத்தில் கிழக்குக்கு என்ன சொல்லுவோம்? ஈஸ்ட். கிழக்கு ஈஸ்ட். மேற்கு வெஸ்ட். மேற்கு வெஸ்ட். வடக்கு நார்த். வடக்கு நார்த். தெற்கு சவுத். தெற்கு சவுத். சரி, இப்போ இந்த சாலையில் ஒரு பாப்பா நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட இடக்கை பக்கம் என்ன திசை இருக்குது? கிழக்கு. அவங்களோட வலக்கை பக்கம் என்ன இருக்குது? மேற்கு. அவங்களுக்கு பின்னாடி என்ன திசை? வடக்கு. அந்த குட்டி பாப்பாவுடைய முன்னாடி இருக்கக்கூடிய திசை தெற்கு. சரி, இப்போ அந்த திசைகளுக்கு பக்கத்தில் முக்கியமான இடங்கள் சில கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த குட்டி பாப்பாவினுடைய இடக்கை பக்கம் கிழக்கு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடம் விளையாடும் இடம். ஆங்கிலத்தில் ப்ளே கிரவுண்ட். கிழக்கே என்ன இருக்குது? விளையாடும் இடம். ஈஸ்டில் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இந்த குட்டி பாப்பாவுடைய வலதுகை பக்கம் என்ன திசை இருக்குது? மேற்கு. அங்கே என்ன இருக்குது? முக்கியமான இடம் பள்ளி. அப்போ குட்டி பாப்பாவினுடைய வலதுகை பக்கம் வெஸ்ட். அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பிளேஸ் ஸ்கூல். இந்த குட்டி பாப்பாவினுடைய பின்னால் என்ன திசை இருக்குது? வடக்கு. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடம் நீச்சல் குளம். குட்டி பாப்பாவுக்கு பிஹைண்டில் என்ன இருக்குது? நார்த். அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பிளேஸ் ஸ்விம்மிங் பூல். இந்த குட்டி பாப்பாவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? தெற்கு. அங்கே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பிளேஸ் என்னது? முக்கியமான இடம் பூங்கா. தெற்குக்கு ஆங்கிலத்தில் சவுத். அங்கே என்ன இருக்குது? பார்க் இருக்குது. பூங்கா. பூங்காவுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? பார்க் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ திசைகள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிச்சா? இன்னும் வேறு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திசைகளை பற்றி? சூரியன் உதிக்கும் திசை எது? கிழக்கு. சூரியன் மறையும் திசை மேற்கு. அப்போ நாம் சூரியன் உதிக்கும் திசையை பார்த்து நாம் நின்னோன்னா அது உதிக்கும் திசை கிழக்கு, நமக்கு பின்னாடி மேற்கு. நம்முடைய இடக்கை பக்கம் வடக்கு, வலக்கை பக்கம் தெற்கு. அப்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு திசையே தெரியலை. அப்போ சூரியனை வச்சு நாம் என்ன செய்து கொள்ளலாம்? திசைகளை அறிந்து கொள்ளலாம். சூரியனை பார்த்து நம்ம நிற்கணும். அப்போது நம்முடைய முன்னாடி இருக்கிறது கிழக்கு திசை, நமக்கு பின்னாடி இருக்கிறது மேற்கு திசை. இடக்கை பக்கம் வடக்கு, வலக்கை பக்கம் தெற்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிடலாம். சரி, இப்போ பாருங்கள், திசைகள் 4. திசைகளுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? டைரக்ஷன்ஸ். 4 டைரக்ஷன்ஸ். 1 கிழக்கு ஈஸ்ட். 2 மேற்கு வெஸ்ட். 3 வடக்கு நார்த். 4 தெற்கு சவுத். என்ன குட்டி பிள்ளைங்களா, நல்லா திசைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டுதா? நன்றி.